ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டர் சேனல். இந்த வீடியோவில் வாழ்ந்தால் கழுகு மாதிரி வாழணும். கழுகுனுடைய மதிநுட்பம், அதனுடைய வேகம், விவேகம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு நம்ம போகலாம். அது என்னங்க, மிகப்பெரிய விலங்குகளாக இருக்குது, அறிவான விலங்குகள்லாம் இருக்குது, தந்திரமான விலங்குகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து கழுகு முற்றிலும் வேறுபட்டது. கழுகு மட்டும் உயிருள்ளவையை மட்டும்தான் வேகமாக ஓடக்கூடியதை குறி வச்சு தாக்கி அதை சாப்பிடும், நல்லா வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணுங்க, அதனுடைய அழகு நல்லா பெருசாக வளர்ந்துடும். இந்த இறகுகள்லாம் முத்தி போயிடும். அதுக்காக என்ன பண்ணுவோன்னா, தவ வாழ்வை மேற்கொள்கிற மாதிரி ஒரு தனியான இடத்துக்கு மேலே மலை உச்சியில் தனி குகையில் போய் தன்னுடைய அழகால் இறக்கைகளெல்லாம் உடச்சி எடுத்துட்டு அழகையும் உடச்சிக்குமா. அந்த திரும்பும் இறகும் அழகும் வரும் வரையில் அது எதுவுமே சாப்பிடாதான், தண்ணி குடிக்காதான். அதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதத்தில் அந்த திரும்பி வந்த பின்னாடி புது வேகத்தோட 30 வருடம் மிக வேகமாகவும் விவேகமாகவும் வேட்டையாடுமா. இன்னொன்று தெரியுங்களா, கழுகுக்கு பிடிக்காத ஒன்றே ஒன்று எது தெரியுங்களா? காகம்தான். அந்த காகம் என்ன தெரியுமா பண்ணுங்க, கழுகுக்கு மேலே உட்காந்து தலை மேலே கொத்தும். ஆனால் அந்த சிறிய விஷயத்துக்கெல்லாம் கழுகு என்ன பண்ணாதுன்னா, எதுவும் பண்ணாது. அது பாட்டுக்கு உயர பறந்து கொண்டே இருக்கும். கழுகுக்கும் காகத்துக்கும் என்ன தெரியுமா, ரெண்டும் பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு அளவுக்கு மேலே காகத்தால் சுவாசிக்க முடியாது. ஆனால் மிக உயரத்தில் தான், மேகமூட்டத்திற்கு மேலே தான் பறவையிலே மிகவும் உன்னதமான பறவைன்னு ஏன் தெரியுமா சொல்கிறேன், தன்னுடைய இரையை எங்கேருந்து பார்க்கும் தெரியுங்களா? மலை மேகத்துக்கு மேலே தான் கழுகு பறக்கும். அங்கேருந்து சிறிய நாணயத்தை கூட அதால் கரெக்டாக பார்த்து அங்கேருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் அந்த இரையை பிடிக்கும். அந்த மாதிரி அந்த காக்கா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, சுவாசிக்க முடியாமல் அதே தானாக போயிடும். அதனால் நம்மளுக்கு சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் நம்ம கிட்ட மோதணுமானா நடிக்காமல் நம்மளுடைய செயலில், நம்மளுடைய வெற்றியில் கவனத்தை செலுத்தி கொண்டே இருந்தால் நம்மளை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. கழுக மாதிரி நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னா கழுகினுடைய வாழ்க்கையை வாழுங்க. கழுகுனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய சமயத்தில், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய வெற்றியை நம்ம அடையலாம். அதனால் கழுகுனுடைய மதிநுட்பத்தையும் வேகத்தையும் விவேகத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சமயத்தில் நம்மளுக்கு சிறந்த வெற்றியை நம்ம அடைய முடியும்.